Hi guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் பில்லிங் சாஃப்ட்வேர் ஓகேலா. நம்ம இது வந்து நம்மளுடைய வெப்சைடு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேலா. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்து டெமோ கொடுத்துருக்கோம். வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ் எல்லாமே டெமோ வந்து ஆல்ரெடி நம்ம டேரெக்டாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இப்போ வந்து நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேலா. இன்னும் வந்து சரியாக முடிக்கலை. இந்த இது பாதியில் நிற்கிது போயிட்டுருக்கு. இந்த இதெல்லாம் வரங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசி டிஸ்டம் இதெல்லாம் எதுவுமே வராது. இப்போ தான் நம்ம வந்து ஒன்றுனா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் வெப்சைட்டை ஓகேங்களா. அதில் பிளாகு ஒன்றுமே இன்னும் போடலை, இனிமேல் தான் வரும். ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர், பிஹெச்பி ஸ்கிரிப்ட், நெல்டி ஸ்கிரிப்ட் இதெல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் பார்ப்போம். டெமோ கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 2 விதமான சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து மெயினான ஒரு சாஃப்ட்வேர். ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் வச்சிருக்கணும் வந்து யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் ஓகேலா. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கொடுத்து வந்து இங்கே உள்ள போய் டெமோவை பார்த்துக்கலாம். டெமோங்கிற விட இது வந்து மெயினான சாஃப்ட்வேர் தான் சாஃப்ட்வேர் ஓகேலா. நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு வந்து கொடுப்போம். இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து டெமோ மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கணும், நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேலா. ஏன்னா டெமோன்றப்போ நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம் இல்லையா. அதனால தான் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அட்மின் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். நீங்கள் வந்து எல்லா ஃபீச்சருமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம், 2-3 வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லே. போய் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேலா. சரி ஓகே. இப்போ இந்த நம்ம வந்து இப்போ ஒன்றுனா டீட்டெயிலாக பார்த்துட்டே வருவோம். ஒரு 2-3 பாட்டை வந்து எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து போட்டுட்டு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ மாஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில், உங்கள் கம்பெனி பேர், உங்களோட கம்பெனி லோகோ, உங்கள் அட்ரஸு, உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, டின் நம்பரு, பேன் நம்பர் எல்லாம் என்னென்ன இருக்கும் நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளையர் மாஸ்டர்னு இருப்பாங்க. இது வந்து சப்ளையர் மாஸ்டருங்கிற நீங்கள் வந்து யார்ட்ட ரோல் வாங்குறீங்க, என்ன மெட்டீரியல் வாங்குறீங்கிறது நோட் பண்ணிக்கலாம் ஓகேலா. 3 பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டருங்கிறது நீங்கள் வந்து பில்லு போடுறீங்க இல்லையா. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 கஸ்டமரோட பேருமே நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேலா. கஸ்டமர் பேர், கஸ்டமர் அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, டின் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கணும். போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஓகேலா. இந்த மாதிரி நம்ம வந்து 3 பேர் 4 பேர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் சாம்பிளுக்காண்டி. நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அவ்வளோ தேவைப்படாது. அப்புறம் சேல்ஸுங்கிறது நீங்கள் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேலா. அப்போ நம்ம வந்து ஃப்ளக்ஸு, ஸ்டாரு, போஸ்ட்டு, மேக்ஸ், பேக்கில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேலா. இப்போ மந்த்லி நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வேணும், இல்லை வருஷத்தோட நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறோம், மாதம் நம்மளுக்கு வந்து ஐடி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஓகேலா. இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளக்ஸ்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியல் இருக்கோ, இப்போ யூ ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து இன்ஜெட் மிஷின் வச்சுருப்பாங்க, அந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஓகேலா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இது வந்து 9% மொத்தம் வந்து 12%. உங்களுக்கு கூடனா கூட வச்சுக்கலாம். நார்மலாக 12 தான் வைப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுமே நீங்கள் வந்து டேக்ஸ் பில்லோட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் மாஸ்டருங்கிறது நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க, இப்போ டீ, பெட்ரோல், ரெண்ட்டு, உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பென்ஸ்லேயே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து என் பேர் இப்போ அன்லிமிட்டெட், என் பேர் வந்து ராம்ஜி. இப்போ ராம்ஜின்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து எப்பப்போ வந்து நான் அட்வான்ஸ் வாங்குறேன், டெய்லியுமே ஒரு 50, 100, 150, 300, திடீர்னு ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி மாதத்தில் நம்ம டெய்லி அட்வான்ஸ் வாங்கும்போது நம்ம பேர் போட்டு நோட் பண்ணிட்டு வரலாம். லாஸ்ட்டை வந்து நம்ம வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் ஓகேலா. எல்லாமே ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்துடும் ஓகேலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிக்ளரேஷன். இது வந்து நீங்கள் வந்து பில்லு போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து புதுசாக பில்லு போடும்போது 1ஆம் நம்பர்லேருந்து பில்லு போடுவாங்க, இன்வாய்ஸ் நம்பர் வந்து 1லேருந்து போடுவாங்க. சில பேர் வந்து 50 நம்பர்லேருந்து வேணும், 25 நம்பர்லேருந்து வேணும் நம்ம கேட்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே நம்பர் மாற்றிக்கலாம் ஓகேலா. அது அப்புறம் வந்து யூசர் டீட்டெயிலுங்கிறது இப்போ வந்து நீங்கள் அட்மின் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து அட்மின் ஓகேலா, மெயினான ஆள் வந்து பண்ணிக்கலாம். இதே வந்து வேறு ஆள் ஒருத்தர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க யூஸ் பண்ணணும், அவங்க ரிப்போர்ட்டில் எடுக்கக்கூடாது, வெறும் பில்லு மட்டும் தான் போடணும், வேறு எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் யூஸரை கொடுத்து இதில் வந்து அவங்களுடைய பேர் எல்லாமே போட்டுட்டு அவங்களுக்காண்டி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு
அவங்க என்ன மட்டும் வேணும், இப்போ பில்லு மட்டும் போடணும் அப்படின்னா சேல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் எம்ப்ளாயி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க பில்லு மட்டும் தான் போட முடியும். வேறு எதுவுமே அவங்களால சேர்க்க முடியாது, டெலிட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ரிப்போர்ட்டில் எதுவுமே எடுக்க முடியாது அவங்களால. அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இதில் இருக்குது. அவ்வளோதான். இந்த மாஸ்டர் வந்து அவ்வளோதான் இருக்குது. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்டுங்கிறது அவ்வளோ தேவை கிடையாது. நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுல மட்டும் தான் தேவைப்படும். வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு. இந்த சேல்ஸுங்கிறது நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நம்ம சேல்ஸுங்கிறது அப்புறம் எக்ஸ்பென்ஷனு, அப்போ வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம எப்படி எடுக்கிறது அடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.